இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா மக்கள் நலனா என்பதை பற்றி. கடந்த மாதம் துவங்கிய பூரண மதுவிலக்கு போராட்டங்கள் படிப்படியாக அதிகரித்து சசி பெருமாள் மரணத்துக்கு பின் தீவிரமடைந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டு போராட துவங்கிவிட்டன. தனியார் அமைப்புகளும் கல்லூரி மாணவர்களும் மதுவுக்கு எதிராக போராட துவங்கியுள்ளனர். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், கோஷங்கள், டாஸ்மாக் முற்றுகை என சென்னையில் துவங்கி கன்னியாகுமரி வரை இன்றைக்கு தமிழகமே ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்கிறோம். மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா மக்கள் நலனா என்பதை பற்றி. அதற்காக நமது திண்ணைக்கு அதிமுகவிலிருந்து திரு சங்கரதாஸ் அவர்களும், திமுகவிலிருந்து திரு அப்பா அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு ராஜேந்திரன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலிருந்து திரு வன்னியரசு அவர்களும், தமிழ்நாடு கள் இயக்கத்தின் சார்பாக திரு நல்லசாமி அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு நல்லசாமி, தொடரும் மதுவிலக்கு போராட்டங்களை ஒரு ஒரு கள் இயக்கத்தினுடைய ஒரு தலைவரா எப்படி பார்க்கறீங்க? இந்த மதுவிலக்கு போராட்டம் சுருக்கமா சொல்லுங்க, நம்ம விரிவா தொடர்ந்து பேசுவோம். இந்த மதுவிலக்கு போராட்டம்ங்கிறது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் கொக்கு உட்காந்துருக்கும், அப்படியே ஆடாத அசையாத ஒரு கால் உட்காந்துக்கிட்டு இருக்கும். மீன் வந்தால் டப்புன்னு கொத்து. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வருது, அதுக்காக அதை கையில் எடுத்திருக்காங்க. ஆக எந்த அரசியல் கட்சியுமே இதில் புரிதல் இல்லை இல்லை இல்லை. திரு ராஜேந்திரன், உங்களுடைய பார்வையில் இந்த போராட்டங்கள் என்ன? உங்களுடைய கட்சி இந்த மாதிரி போராட்டங்கள்ல முதல்ல ஆரம்பிச்சு வச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. தொடர்ந்து இப்ப மற்ற கட்சிகள் படிப்படியா இன்னைக்கு போராட துவங்கி இருக்காங்க. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் அரசியலில் மக்கள் நலன் இருக்கலாம், ஆனால் மக்கள் நலனில் அரசியல் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக வலியுறுத்தி சொல்லுகின்ற கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. எங்களுடைய எந்த கொள்கையாகட்டும், எந்த போராட்டங்களாகட்டும், நாங்கள் மக்கள் நலனைத்தான் முன்வைப்போம் ஒழிய அரசியலை முன்வைக்க மாட்டோம். ஆனால் சமீபத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்று போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் பொது நலனை தாண்டி அரசியலை கையில் எடுப்பது அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக 2011 சட்டமன்ற தேர்தலிலிருந்து இந்திய ஜனநாயக கட்சி 3 கொள்கைகளை முன்வைத்தது. ஒன்று, குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் செய்தார். இரண்டாவதாக, பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி பேசினார். மூன்றாவதாக, மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும், விவசாயி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற கொள்கைகளை நாங்கள் வலியுறுத்தி வருகிற பொழுது எங்களுடைய பிரதானமான கொள்கையாக இருந்தது பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும் என்பதற்காகத்தான். இதுவரையில் இந்திய ஜனநாயக கட்சி இந்த கொள்கைகளை மட்டுமே வலியுறுத்தி இந்த 4 ஆண்டுகளில் 6 போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. மாநிலம் முழுவதுமான அனைத்து தலைநகரங்களிலேயும் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும், பொதுமக்களும், பெண்களும் கலந்து கொண்ட போராட்டம். ஒரு இடத்திலேயும் வன்முறை இல்லை. டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக மட்டுமே 24 மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய தோழர்கள் போய் போராட்டம் நடத்தினோம். எந்த டாஸ்மாக் கடையினுடைய பணியாளரை தாக்கவில்லை, உள்ளே இருக்கின்ற சரக்கை கொண்டு வந்து சாலையிலே போட்டு உடைக்கவில்லை. ஆக என்ன என்று சொன்னால், ஜனநாயகத்தில் பரப்புரை என்பதுதான் மிகப்பெரிய ஆயுதம். விரிவா பேசுவோம். திரு வன்னியரசு. இல்லை, இது இப்போ தேவையான ஒரு போராட்டமாக தான் நான் கருதுகிறேன். ஐயா சொன்னது போல் இது அரசியலுக்காக வர தேர்தலை ஒட்டி தான் இது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக இன்றைக்கி வைகோ கடந்த காலங்களில் இதுக்காக நடைபெறவே போனவர். நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நாங்கள் கடையை மூடியிருக்கோம். எங்களுடைய மதுரை மாவட்டங்களில் 2 இடத்துல நாங்கள் கடை, இது இன்றைக்கி இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மூடியிருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் கோவில், அந்த நந்தனார் கோவில் பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையை நாங்கள் மூடியிருக்கோம். ஆக இது அரசியலுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்னென்னா, ஒரே ஒரு செய்தி என்னென்னா, மது அப்படிங்கிறது வெளிநாடுகளில் எல்லா இடங்களும் இருக்குது. நீங்கள் மது விலக்கு எங்கேயுமே அங்கெல்லாம் நிற்க மதுவெல்லாம் குடிக்கிறாங்க. யாரும் குடிச்சிட்டு ரோட்டில் விழலை. அது ஒரு தரமான சரக்கோடு அங்கே குடிக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் அது குறிப்பாக இந்தியாவில் மது அப்படிங்கிறது மதுவை மனிதனை குடித்து அதை அழியிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போகிறதுனால தான் மது உயிருக்கு கேடாக இருக்குது
மது இந்த சமூகத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பை கெடுக்குது, அவங்க வந்து குடியிலேயே கிடக்காங்க, குடி கெடுக்குது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை வந்து இப்போ வந்து ஒரு இதை கொடுக்குறாங்களே ஒழிய அரசியலுக்காக இல்லை. அப்பா அவர்கள் உங்களுடைய பார்வையில் இந்த போராட்டங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மாநிலம் தெளிய மிகப்பெரிய போராட்டத்தை வந்து வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் இந்த எப்படி பார்க்குறீங்க? எங்கள் அண்ணன் நல்லசாமி அண்ணன்னு சொன்னாங்க, தம்பி ராஜேந்திரன் சொன்னாங்க, இது அரசியலுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் வருது, அதனால் வாக்குக்காக எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி வன்னி அரசு உண்மையை சொன்னாங்க, அப்படி இல்லை, மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அரசியல் இல்லைன்னா ஆட்சி இல்லை, ஆட்சி இல்லைன்னா அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருந்தால் தான் மது வேணும்னு சொல்கிறதுக்கும் அது வேணும், வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வேணும். அது எந்த அளவுக்கு போகும்போது தான் அதில் பிரச்சனைகள் வருது. அப்போ பிரச்சனைகள் தொடர்ந்து மதுவினால் பல பாதிப்புகள், சின்ன குழந்தைகள் என்னென்னு தெரியாமல் 3 வயசு 4 வயசு குழந்தைகள் அந்த மதுவை குடிக்கி, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், பெண்கள் எல்லா ஊடகங்களில் பார்க்குறோம். அப்போ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமூகம் ஒரு முடிவு எடுக்கும்போது சமூகம் என்ன நினைக்கோ, சமூகத்தில் அது நல்லதாக இருந்தால் அதை நோக்கி நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை. அதுக்காக இது அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ குடிக்கிறவங்க 1.25 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 1.25 கோடி பேர் இந்த நம்ம மது வேண்டான்னு சொன்னாக்கி அப்போ எது தானே இருப்பாங்க? அந்த நோக்கம் இல்லை அது. இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் போராட துவங்கிறதுக்கு பிறகு நாமும் எங்க போராட்ட காலத்தில் இல்லைன்னா நான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்ம ஒரு பார்வையிலிருந்து விலகி விடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த போராட்டமா? மது இருந்து அப்படின்னு சொன்னால் யாரோ 1-2 பேர் குடிப்பாங்க. அப்போ முதல்ல ராஜாஜி தான் வந்து மதுவை நிறுத்தினார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னமோ அவர் பிறந்தது அந்த சமுதாயத்தில் பிறந்தனால அவருக்கு அந்த மரியாதை என்னமோ தெரியல. அவர் 2 வருஷம் 37-39 வரைக்கும் 4 மாவட்டத்தில் நிறுத்தினார். மதுவை முழுமையாக நிறுத்தினது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இல்லை அவர் தான், நான் முடிச்சிருந்தேன், 1948 அவர் தான் மதுவை மதுவை ஒழித்து தமிழ்நாட்டில் அமுல்படுத்துகிற மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்துறது அவர் தான் பண்ணார். அதுலேருந்து 71 நீங்கள் ஆரம்பிச்சேன்னு எங்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லுவீங்க. நீங்கள் அதை எதுக்கு ஆரம்பித்தோன்னா அன்றைக்கி ஒரு நிதிநிலை பற்றாக்குறையாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி IMF உலக வங்கியுடைய கடன் வாங்க முடியாது, இல்லை நம்ம ரிசர்வ் பேங்கில் போய் கடன் வாங்க முடியாது. LIC ஃபண்டு பண்ணுது, அவங்ககிட்ட போய் இப்போ 2006 to 2011 அந்த பீரியட்ல கூட கடன் வாங்கலாம் இல்லையா? நான் சொன்னேன், நான் முடிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைனால 71 ஆரம்பித்தோம். அது சமுதாயத்துக்கு நல்லதில்லைன்னு தலைவரே உணர்ந்து 73 கள்ளுக்கடை நிப்பாட்டினாங்க. அதே தலைவர் கலைஞர் தான் கையெழுத்து போட்டு கள்ளுக்கடை நிறுத்தினாங்க. 74 சாராய கடை நிறுத்தினாங்க. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்க தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 81 தான் எம்ஜிஆர் அவர்கள் என் தாய் மீது ஆணை வரலாறு வந்து மதுவினுடைய வரலாறு சொன்னா பேச விட முடியாது. இல்ல மதுவினுடைய வரலாறு இங்க இருக்கிற உங்களை தவிர உங்களை தவிர 5 பேருக்கு 81 எம்ஜிஆர் தான் சொன்னாருங்கிறத பதிவு பண்ண ஒரு ஊடகம் அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியலுடைய தலைவர்களுக்கும் அரசியல் பங்கு வர தொண்டர்களுக்கும் மதுவை தொடர்ந்தது யாருன்னு நீங்க சொல்லுங்க. முதல்ல 74 நாங்க கையெழுத்து போட்டு நிறுத்தியாச்சு. 81 எம்ஜிஆர் வந்தாங்க. 89 இருந்து 91 வரைக்கும் மது விலை மது கொண்டு வந்தீங்க. 96 இருந்து 2001 வரைக்கும் மது இருந்துச்சு. 2006 இருந்து 2011 வரைக்கும் மது இருந்துச்சு. நீங்க 71 ஆரம்பிச்சீங்க. 74 இல்ல யாரு ஆரம்பிச்ச மதுன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச மது இதுவரை நடந்துகிட்டு இருக்கு. விரிவா பேசுவோம் சங்கரதாஸ். அதாவது எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து களத்துல இறங்கி போராட எல்லாருமே இறங்கிட்டாங்க இன்னைக்கு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மௌனம் காப்பது ஏன்? இது வந்து முழுக்க அரசியல் நோக்கமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 2 மாதம் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்தப்போ இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கிக்கிறோமோ அத்தனை பேர் உள்ள அனுப்புங்க. அண்ணாவே சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் ஜெயிச்சா போகிற அண்ணா வலியுறுத்தி கொடுத்தாரா? இவரே 5 தடவை முதலமைச்சர் ஆனார். வலியுறுத்தி யாருக்காவது காங்கிரஸ்காரனுக்கோ அதிமுககாரனுக்கோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரா? இல்லை. அதை வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு மொத்தமாக மாற்றி இளங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அறிக்கை கொடுத்தாங்க. மாதம் 1 சீசன் பாலிடிக்ஸ் மாதிரி இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வடநாட்டினுடைய கலாச்சாரத்தை இங்கே கொண்டுட்டு வரேன்
அப்படின்னு நான் கூட உங்கள் இதில் அன்றைக்கி கேட்டேன். ஏன் இங்கே ஒருத்தர் உங்கள் வீடு தாண்டி ஒருத்தவங்க அந்தாண்டுக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை வளர்க்குறீங்க, அங்கே ஏன் போகணும்னு கேட்டேன். மதுவை இல்லை இல்லை இல்லைங்க, இல்லை இல்லை மதுக்கிட்ட தான் வர இருங்க. நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடல, அப்புறம் நான் அப்புறம் நீங்கள் பேசும்போது அப்புறம் நான் குறுக்கிட்டா இந்த மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பேசுங்க, உங்கள் வாய்ப்பு வரும்போது பேசுங்க. நீங்கள் குறிச்சு ஞாபகம் வச்சுங்க, இல்லை குறிச்சு வச்சுங்க. சரி, அப்போ எதையும் பேசலாம்னா நானும் பேசுறேன். இல்லை இல்லை நீ பேசு, நான் ஒன்றும் குறுக்க பேச எதையும் பேசுறேன், நீங்க நான் குறுக்க பேச போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லுவேன். ரைட். அதனால் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, அப்துல் கலாம் உயர்ந்த மனிதர், அவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஏவுகணை வீரன். அவருடைய இறுதிச் சடங்கு முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலை. அந்த சசி பெருமாள் 23/7/2015 இவரை போய் பார்க்குறாரு வீட்டுக்கு. ஏன்னா அவருடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது, அப்படி அதில் விசாரிக்கணுன்ற எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. உங்களை பார்த்தா போகிறதான் அங்கே போன போலீஸ் கூட இங்கே வரல, அவர் உட்காந்து வரத்த. இல்லை என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை அதுக்குள்ளே போயிட்டு அவர் உட்காந்து இதை தீவிரப்படுத்தி அவர் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. கடையில் இருக்கிறவனை போய் சாவடிக்கிறது, கடையை உடைக்கிறது, பாட்டில் அதுக்கு காரணம் திமுக சொல்ல விரும்புறீங்க? இல்லை இல்லை மொத்தமாக போகிறேன். இவங்க ஒன்றும் அந்த ஆர்ப்பாட்டம் அந்த சார்ஜ் அவங்க பேரில் நான் சொல்லலையே. அவங்க தலையிட்டாங்க, அவங்க பண்ணாங்க. இல்லை பாமக கூட ஆர்ப்பாட்டம் நடத்தி அவங்க பேர்லாம் நான் சொல்லலையே. அவங்க கடைசியாக சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ணாங்க. ஆனால் அவரை பார்த்தார் வந்து நன்றி சொல்ல. அவரே வந்து 400 கிலோமீட்டரு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பாத யாத்திரையே வந்தார் சென்னைக்கு, சேலத்துலேருந்து. அப்போ கடையை மூடல, இவர் நன்றி சொல்லலை, இவர் கடையை மூடுறன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறாங்க. அப்புறம் சில இடத்த போய் உட்கார்றாங்க, மாவட்ட நிர்வாகம் போய் பேசுது, ஏது போக மாட்டேன்னு மறுக்கிறாங்க. இல்லை இந்த மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் உங்களை பொறுத்தவரை எதை காட்டுகிறது? முழு அரசியல் தான். இப்போ மாவட்ட நிர்வாகம் எஸ்பி கலெக்டர் பேசுகிறான், கட்டுப்பட மாட்டாங்க. இவங்க போய் ஆதரித்து துண்டு போடுறாங்க. 2 நாள் சென்று ஏந்து போங்கன்னு இவங்க சொன்னால் ஏந்து போகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சங்கரதாஸ் அவர்கள் வந்து தியாகி சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். நாங்கள் கொச்சைப்படுத்தலை, நான் சொல்கிறேன். நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா ஒரு ஒரு தூய உள்ளத்தோடு அவர் வந்து அவர் சொல்ல வர்றது என்னென்னா, கலைஞரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அங்கே இதில் போய் ஏறினார் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் அவர் சொல்ல வர்றது. நீங்கள் தானே விசாரணை கேட்குறீங்க சார். ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இதுக்கு முன்னாடி அந்த டவரில் ஏறலை. இதுக்கு முன்னாடி 3 முறை ஏறி இருக்கிறார். அவர் முழுமையாக காந்தி சிலைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, கோட்டைக்கு முன்னாடி போராட்டம். அதைத்தான் நானும் கேட்குறேன். அதுதான் இவ்வளவு போராட்டங்கள் அவர் பண்ணிய சசி பெருமாள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து இணையாத எதிர்க்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து அந்த மரணத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? காலம் கடந்தாவது மக்கள் வந்து அதனுடைய சாவு எண்ணிக்கை வந்து இதுவரை வந்து புள்ளி விவரங்கள் வந்து 2 லட்சம் பேர் வந்து மதுவால் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த மதுவினுடைய கொடுமையால் இன்றைக்கி வெளிநாடுகளில் வந்து மது குடிக்கிறாங்க அப்படின்னா மதுவினுடைய தன்மை வந்து அவங்க ஆல்கஹால் குறைவாக இருக்குது, மது குடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்தளவு, இந்தியாவில் பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து மது வந்து ஒரிஜினல் சரக்கே இல்லை. இங்கே வந்து பல ஆலைகளில் வந்து டூப்ளிகேட் தயார் பண்ணி இங்கே வந்து மது கொள்கிறான். பல்வேறு வடிவங்களில் வந்து அதுக்கான இது லாபம் ஒரு இடத்துல கொளுத்த லாபத்தை அடைகிறாங்க. அப்போ இந்த வியூங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம பார்க்கும் பொழுது முழுமையாக மதுவிலக்கு வேண்டும். அதாவது உடனடியாக வந்து மதுவிலக்கை வந்து அமல்படுத்த முடியாதுங்கிற விஷயம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இல்லை மதுவிலக்கு உடனடியாக பண்ணியாகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா, பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்றாலும் உடனே மூடணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொள்கை நாங்கள் சொல்ல கோட்பாட்டு அளவுலையாவது இந்த அரசு நாங்கள் ஓராண்டில் உமன்ஸ் ஆண்ட் எப்படி வந்து நாங்கள் முன்னாடி அறிவிச்சு சொல்கிறாரு, நாங்கள் ஓராண்டில் இந்த மதுவை வந்து நாங்கள் மூடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோம், டைமை நாங்கள் எடுத்துக்கிறோம், மாணவர்களுக்கு கொடுக்குறதில்ல, மாணவிகளுக்கு கொடுக்குறதில்ல. நீங்கள் இதுதான் மக்கள் சார்ந்த அரசாங்கம் முடியும். நாங்கள் முழுமையாக வந்து இந்த அரசை குற்றம் சுமத்துறதுக்காக சொல்லலை. இன்னொரு செய்தி என்னன்னா, அரசியலுக்காகவே இது பேசப்பட்டாலும் இது வந்து வரவேற்கக்கூடியது. ஏனென்றால் அரசியலுக்காக பேசினாலும் மக்களுக்காக தான் நாங்கள் பேசுறாங்க. மக்கள் வந்து இதுல இருந்து முழுமையாக ஒரு அரசாக தான். அதாவது மொத்தத்தில் அரசியல் கட்சிகளும் சரி, மக்களும் சரி, மது பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ என்னன்னா, போதைப்பொருள், மது, உணவு 3க்கு வேறுபாடு இருக்குது. போதைப்பொருள்னு என்ன, மதுன்னு என்ன, உணவுன்னு என்ன? போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டியது, மது ஒதுக்கப்பட வேண்டியது, உணவு தடை விதிக்கக்கூடாதது. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யலை,
செய்யக்கூடாத செஞ்சிருக்காங்க. இல்ல அப்போ நான் என்ன கேட்கறேன்னா கள் எந்த வகையை சார்ந்தது? நீங்க சொல்ற விஷயம் கள் வந்து உணவு. பிராண்டி, விஸ்கி, வைன், ஜின், ரம், சாராயம் இவைகளெல்லாம் மதுக்கள். இல்ல இது குறித்து விரிவாக பேசும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா மக்கள் நலனா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். திரு நல்லசாமி சொல்லுங்களேன். ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின், கஞ்சா என்று சொல்லக்கூடிய மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொகைன் இவைகள் தான் போதைப் பொருள். இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு என்னுடைய பாக்கெட்டில் வந்து அந்த போதைப் பொருள் இருந்ததுன்னா என்னை கைது பண்ணுவாங்க. நான் வந்து நிரபராதி நிரூபிக்க தவறிட்டா 2 மாதம் முடிஞ்ச முன்னாடி தூக்கில் போட்டுருவாங்க. த burden of proofs lies upon the accused side, not the prosecution side. அவ்வளவு சிவியர். அங்கே வந்து நீங்கள் பிராந்தி வச்சுருந்தா கவலையே இல்லை. ஏன்னா பிராந்தி, மது இதெல்லாம் போதைப் பொருள். நீங்கள் எல்லாம் ஒன்றா கலக்கிட்டாங்க. இந்த நக்கர் நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உணவாக இருக்கக்கூடிய கல்லுக்கு தடவை வச்சு போட்டு மதுவுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. எந்த விதத்தில் நியாயம்? இந்த பாருங்க, இது தேவாமிர்தம். நான் தெளிவாக சொல்கிறேங்க. கள் வந்து மது அல்ல, கள் போதைப் பொருள் அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி. இப்ப நிரூபிக்க சொல்லுங்க. கள் மதுதான், கள் போதைப் பொருள் தான், உணவின் ஒரு பகுதி அல்ல. தமிழ்நாடு கள்ள இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களும் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கள்ள விட நல்லவைகள். நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறோம். நான் என்ன கேட்கறேனாங்க ஐயா உங்கள்கிட்ட, அதாவது கல்லுக்கு எதிராக வந்து தந்தை பெரியார் தனது தோட்டத்தில் வந்து 500 மரங்களை வெட்டினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஊர்ல இருந்து வர்ற நல்லசாமி கல்லை ஆதரிப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் முதல்லயே சொன்னேன், இவங்க எல்லாம் புரிதல் இல்லாம இருக்கிறாங்கன்னு. அதாவது வந்து தந்தை பெரியார் வந்து 1921 500 தென்னை மரங்கள் கல்லறைக்கிட்டு இருந்த மரங்களை அவருடைய மரங்களை வெட்டினது உண்மைதான். 1963 23/1/1963 கும்பகோணத்தில் மூர்த்தி அரங்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுறார். அப்ப பேசும்போது அவர் சொல்றாரு, 1921 காங்கிரஸ்காரர் பேச்ச கேட்டு நான் 500 தென்னை மரங்களை கல்லறக்குன்னு மரங்களை வெட்டிட்டு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தப்புங்கிறத இப்போ உணர்றேன். கல்லு மது அல்ல, கல் உணவின் ஒரு பகுதி. கல்லுக்கு கடையும் கூடாது, தடையும் கூடாது, அரசனுடைய ஆளுமை கூடாது. கடை இருந்தா தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு உண்டு. மரத்தடியில் இறக்கி மரத்தடியிலே வித்து குடிச்சிட்டா போதையும் இருக்காது. அதனால இந்த ஆளுமையை அரசு விடணும். 1963 சொன்னதை பேச மறுக்கிறாங்க. மதுவிலக்கு குறித்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பேச வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. என்ன காரணம்? வேற எந்த பிரச்சனையுமே இன்னைக்கு தமிழகத்தில் இல்ல. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மேனியா இருக்குதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஒரு தோணும். இலங்கை தமிழர் பிரச்சனை வரும். இலங்கை தமிழர் பிரச்சனை வந்தால் 3 மாசத்துக்கு இலங்கை தமிழர் பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனைக்கும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மீத்தேன் எரிவாயு பிரச்சனைன்னு வரும். அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு பிரச்சனை வரும், காவிரி ஆறு பிரச்சனை வரும். ஒரே பிரச்சனை தான். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓடி போயிட்டு அங்கேயே வந்து குழுமி அதுக்காகவே அந்த போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. என்னன்னா இவங்க அனைத்துமே வந்து மக்கள் நலன் சார்ந்த போராட்டம். மக்கள் நலன் சார்ந்த என்ன காரணம்னா, இந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தங்களுடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை இல்லை. எந்த தலைவர்களுக்கும் தன்னுடைய வலிமையின் மீது நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு பொது பிரச்சனை வந்துருமா, அந்த பொது பிரச்சனையில் போய் நாம் ஒரு குரல் கொடுக்கலாமா, இந்த குரல் கொடுக்கறதுலே வலிமையான குரல் என்னுடைய குரலாக இருக்குமா, சரி 2 பேரும் குரல் கொடுத்தா செய்கையில் நாம் ஏதாவது செய்து மீடியாக்களில் வர முடியுமா, விளம்பர வெறி, வாக்கு வங்கி அரசியல், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு மதுவிலக்கு என்கிற மேனியாவை இவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகத்திற்கிடமில்லாத ஒரு கட்சி. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம். இதுவரையில் 6 முறை தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் சரி. நான் என்ன கேட்கிறேன், அதாவது 2 கட்சிகள் பாமகவும் இந்திய ஜனநாயக கட்சியும் மதுவுக்கு எதிராக ஆரம்பத்துல இருந்தே போராடி வர்றாங்க. பட் இன்னைக்கு எல்லா கட்சியும் களத்தில் இருக்கு. இல்ல இந்த 2 கட்சிகளும் எங்கே களத்தில்? இது ஒரு டிராமா, இது ஒரு நாடகம். இதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுடைய கொள்கையில காம்ப்ரமைஸ் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தீமைகளுக்கும் முதல் வித்து திமுக போடும்.
அந்த வித்தை வளர்த்து மரமாக்கிற கடமையை அதிமுக செய்யும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மதுவிலக்கு எதிர்ப்பாக போராடுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏன்னா இவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இல்ல அவங்க போராடல. இல்ல ஆனா கொள்கை ரீதியா அவங்க வந்து மதுவிலக்கு வேண்டும் கட்சியா நீங்க அதிமுக அதான் சொல்ல வர. அதாவது நிர்வாக ரீதியா டாஸ்மாக் கடையை ஆதரிக்கிறாங்க. ஆனா கொள்கை ரீதியா மதுவிலக்கு எதிர்க்கிறீங்களா? ஆதரிக்கிறீங்களா? மதுவிலக்கு கொள்கை ரீதியா ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் அண்ணனுக்கும் திமுகவுக்கும். இவங்களும் கொள்கை ரீதியா மதுவிலக்கு ஆதரிக்கிறாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையை கூட்டுறாங்க, வருவாயை பெருக்கிறாங்க. எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. 2003 நவம்பர்ல டாஸ்மாக் கடையை அந்த அம்மா கொண்டாடுறாங்க. எது கொண்டாந்தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மதுக்கடைகளை பூரா சிண்டிகேட் போட்டு யார் யார் கடை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்தாங்களா, 90% பேர் திமுகவினர். உடனே அந்த அம்மா நினைச்சாங்க, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்றதுக்காக, திமுக காரனுக்கு வருமானம் போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்தமா மதுக்கடைகள் எல்லாம் அரசுடைமையாக்குறாங்க. தவறான தகவல் இல்லை. ஒரு முக்கியமான டிவில திமுக காரன் எடுத்தான்னு சொல்லி அரசுக்கு கூடுதல் வருமானம் வரணுன்றதுக்காகவே என்ன செய்யறாங்க, மதுக்கடைகளை அரசுடைமையாக்குறாங்க. என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அன்னைக்கு ஏத்தது டாஸ்மாக் மதுவுடைய வரலாறு இன்னைக்கு இந்த 45 ஆண்டுகள் எப்படி எல்லாத்துக்குமே தெரியும். 2003 இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இந்த மதுவிலக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்கின்ற தார்மீக ரைட்ஸ் உரிமைகள் அவங்களுக்கு இல்லை. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் அது உயர் ரக மதுவாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த ரக மதுவாக இருந்தாலும் சரி, அந்நிய மதுவாக இருந்தாலும் சரி, கள்ளாக இருந்தாலும் சரி, மது என்கின்ற பெயரில் எது இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அண்ணன் சொன்னதுல என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை பூரண மதுவிலக்கு. இதுதான் எங்களுடைய கொள்கை. கல்லுங்கிறது வந்து பொதுவாக வந்து எங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களையுமே வந்துன்னா அந்த இது வந்து அங்கேயே இறக்கி அப்படியே குடிக்கிறது. அந்த இது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியது அந்த பகுதியில். இதனால் வந்து பல்வேறு இப்போ அது முழுமையாக வந்து இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு ஒரு அது இதுவே நம்பி இருக்கிற இதுவே வந்து வணிகம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பானம். அது வந்து கல் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மதுவில் சேர்க்கல. இருங்க சொல்கிறேன். விவசாயிகளுக்கு வந்து அது பயன்படக்கூடியது அப்படின்னு. மதுங்கிறது வந்து மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு தமிழ்நாட்டில். அதனால நாங்கள் மது வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம அது இதில் என்னென்னா, இவர் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற அரசியல் கட்சிகள் செய்கிறது வந்து அரசியலாகவும் அவங்க ரொம்ப மோசமான இதில் செய்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார். நாடகம் சொல்கிறார். இல்லை இது ரொம்ப இது சேர்த்து இவங்க பண்ணுறது ஏன்னோ வடிவேல் சொல்கிறது போல் வந்து இவங்க உடம்புல வந்து ரத்தம் வந்து அது பட்டவொன்னே ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி தவறான செய்தி. மக்கள் சார்ந்து போராட்டம் யாரா இருந்தாலும், நான் சொல்றேன், திமுக காலம் கடந்து இதனுடைய இதை ஏற்றுக்கிட்டா கூட அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா மக்கள் சார்ந்தது. இன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து கடைகளை மூடுவாங்களோன்னு ஒரு கற்பனை வந்துருச்சு அவங்களுக்கு. இந்திய ஜனநாயக கட்சி ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய அறிக்கைகளில் பல அறிக்கைகளில் வேந்தருடைய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா படிப்படியாக எப்போ கேரளாவில் அந்த முடிவெடுத்தாங்களோ அப்பயே நாங்கள் சொல்லி தமிழக அரசுக்கு அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதாவுடைய ஒரு பிடிவாதமான போக்கு காரணமாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் யார் எதை சொன்னாலும் நான் காதில் கேட்டுக்க மாட்டேன், எதிர்க்கட்சிகள் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நாங்கள் அதை வந்து அதை மதிக்க மாட்டேன், எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் பேச விட மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்கும்பொழுது அவங்களுடைய பொறுத்தவரையில், அதாவது வந்து இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்துட்டு இருக்குது, எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு பொருள் கிடைச்சிருக்கு போராடுறதுக்கு. அதை அவங்க திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. பல்வேறு போராட்டங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்வதோ போராட்டம் நடத்துவதோ அது எதிர்க்கட்சிகளுடைய உரிமை. அதை செவிமடுத்து அதில் இருக்கிற நியாய அநியாயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது என்பது ஆளுங்கட்சிக்கு இருக்கணும். ஆனா இவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், அரசுகிட்ட நீங்க மதுக்கடையை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. என்ன காரணம்னா அரசுக்கு நிதி ஆதாரத்தை, என்ன 71 கலைஞர் சொன்ன அதே வார்த்தையை இந்த அம்மா என்னைக்கு சொல்றாங்க, நிதி ஆதாரத்துக்காக சொல்லிட்டு. நாம என்ன கேட்கிறோம், மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைங்க, மதுக்கடைகளுடைய வேலை நேரத்தை குறைங்க. மதுக்கடைகளுடைய வேலை நேரத்தை குறைங்க சொல்லிருக்காங்களான்னு கேட்கணும். இல்ல மதுக்கடை அதே மாதிரி பொதுவாகவே இந்த போராட்டங்கள் எல்லாமே டிராமா.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ராஜேந்திரன் சொல்றாரு. என்னமோ உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம், தலைவர் ஒரே வரையில் சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம், வந்த உடனே அதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் சொன்னதை செய்கிற ஆள். அதுக்கு இல்ல, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, அப்படியே இந்த போராட்டம். நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு அந்த எதாவது முடிஞ்சு போச்சா, 10ஆம் தேதியோட முடிச்சிட்டோமே. 10ஆம் தேதி போராட்டம் பண்ணோம், முடிஞ்சு போச்சு. என்னமோ அதுக்கப்புறம் நாங்கள் இதை செய்வோம். நாங்கள் இதை முடிக்கணும்னு சொன்ன உடனே சசி பெருமாள் தியாகியே வந்து இவ்வளவு பேரும் சொன்னாங்க. அவர் போய் நன்றி சொல்ல போகல. ஆனால் கலைஞர் சொல்லுவார், சரி அடுத்தால ஆட்சிக்கு வருவார், அவர் செய்திருவார், சொன்னதையும் செய்வார். ஏன்னா விவசாயிக்கு கடனை தள்ளுபடி பண்ணது அவர் தான் 7000 கோடி. மத்திய அரசிட்ட சொல்லி நாங்கள் யூபிஏல இருந்தோம், 75,000 கோடி ரூபா கடனை தள்ளுபடி பண்ணது நாங்கள் தான். இன்னைக்கு 20 லட்சம் பம்பு செட்டு விவசாயிகள் இன்னைக்கு இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அது இந்தியாவிலே முன்மாதிரி தலைவர் கலைஞர் தான். அதே போல் எங்கள் ஆட்சி 2006லேருந்து 2011 வரை அதாவது முடிச்சிருந்தேன். நீங்க சொல்ற 2 லட்சம் என்னென்ன சாதனைகள் பண்ணீங்க நீங்க சொல்லலாம். இல்ல அதே மாதிரி வந்து திரு சங்கரதாஸ் வந்து அதிமுக என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா மக்கள் நலனா என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ராஜேந்திரன் வந்து தெளிவாக சொல்றாரு, இது வந்து எல்லாமே நாடகம், இந்த போராட்டங்கள் எல்லாமே நாடகம். நாங்கள் தான் வந்து சரியான அறப்புலியில் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், பாமகவும் இந்திய ஜனநாயக கட்சி பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க 2 விஷயங்களை நான் இதை நீங்க சொன்னபடி தெளிவுபடுத்துங்க. யாரு கொண்டு வந்தா என்னங்கிறத பற்றி திரும்ப திரும்ப பேசி அர்த்தம் இல்லை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன, இந்த விஷயத்தை ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. உங்களுக்கு டெல்லியில் ஒரு அம்மா பஸ்ஸில் போகும்போது ரேப் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய தீ பிடிச்சி, இதுவரை நாட்டில் ரேப்பே நடக்காமல் இருந்தால் நிர்பயா கேஸ் அந்த ஒன்று தான் நடந்தால், நிர்பயாவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால். சில சந்தர்ப்பம், சில சூழ்நிலை, சில இடங்களில் அத்துமீறி போகும்போது அதை பற்றி சிந்தித்து எல்லாரும் செயல்படுவாங்க. அதில் அதே போல் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேறு இந்த அரசை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது உண்மை தான், இந்த அரசு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, துருப்பிடிச்சு இத்து மண்ணாக இருக்குது, அது பற்றி ஒன்றும் இல்லை. என்ன இல்லைன்னு சொல்கிறியா, பாலுக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்தில் போய் பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிற சங்கராசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிடும். இப்போ அம்மா உணவகத்தில் போய் நீங்கள் கடனுக்கு சாப்பாடு வாங்க முடியுமா? டாஸ்மார்க்கில் போய் காசு இல்லாமல் கடன் வச்சு நீங்கள் வாங்க முடியுமா? டாஸ்மார்க்கில் அம்மா உப்பு கடனுக்கு வாங்க முடியுமா? அம்மா பாட்டில் தண்ணி கடனுக்கு வாங்க முடியுமா? ஆனால் விவசாயிட்ட பாலை மட்டும் கடனுக்கு வாங்கி 200 கோடி ரூபா வாங்கின பாலுக்கு ரூபா கொடுக்கல. ஆவின் கடனுக்கு விற்குதா? இல்லை. கரும்பு வாங்கி 3 வருஷம் ஆச்சு, 300 கோடி ரூபா இன்னும் பணம் கொடுக்கல. இந்த அரசு அதை பற்றி கேட்கா? 2012 745 கோடி ரூபா உலக வங்கியிலிருந்து 113 அணைக்கட்டை சரி பண்ணி கால் சரி பண்ணதுக்கு வந்த பணம் இதுவரை டெண்டர் வச்சு முடிச்சிருக்கா? இன்னும் எதையாவது வேலை நடந்திருக்கா இது? அதே போல் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து நாள் என்னாச்சு, 50,000 வேக்கன்ட் இருக்குது, அந்த இடத்த நிரப்பியிருக்கா? 11வது பிள்ளைகளுக்கு புஸ்தகம் கொடுத்துருக்கா? இந்த நாட்டில் இந்த அரசு செயல்படுதா? அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க? மது பிரச்சனையை ஏன் பேசுகிறோம், நீங்கள் பேசக்கூடாது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது. அது சமுதாயம் சார்ந்தது. 81 எம்ஜிஆர் ஆரம்பித்த மது தான் இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, சமுதாயம் சார்ந்ததுங்கிறது வந்து கடந்த 4 வருஷமா அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவுக்கு தெரியல. இல்லை, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி போராட்டத்தில் கலந்துப்பீங்க. நீங்களாக ஒரு சமூக பிரச்சனை இது, இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம தலைமை தாங்கணும், மற்ற கட்சிகள் ஒன்றிணைப்போங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கல. திமுக மையப்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னா, எல்லாமே அளவுக்கு மீறினா விவகாரம் தான். நீங்க வந்து வேற எந்த தொழிலையும் பார்க்கல, 2 தொழில் தான் இந்த அரசு பார்க்கு. ஒன்று டாஸ்மாக் கடை, நான் வந்து சாராயத்தை உற்பத்தி பண்ணதே நீ வித்துக்கிட்டே இரு அப்படிங்கிறதுக்கு திமுக ஆட்சி காலத்தில். இன்னொன்று மணல், நாங்கள் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி நீ இவ்வளவுக்கு வாங்க விற்கலைன்னா உனக்கு வேலை இல்லை, நீ உன் மேலே அவதாரம் போடுவேன், இதெல்லாம் நாங்கள் சொல்லலை. அது ஒரு இது அரசுக்கு அது ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டுட்டாங்க, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி மதுவை எதிர்த்து தான் நாங்கள் போராட்டத்துக்கு செலவு பண்ணுமே தவிர இதை பண்ணல. அவராக நினச்சா திறப்பார், அவராக நினச்சா மூடுவார். அவர் திறக்கும்போது நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கணும், அவர் மூடும்போது நீங்கள் குடியை நிறுத்திக்கணும். அப்படி ஒரு கொள்கையை பேசிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் தேர்ந்துட்டாருன்னு அவர் பேசுறாரு. அதுக்குள்ள போகாம நிறைய விஷயங்களை எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, 1970 வரைக்கும் ஆனந்த விட ஒரு புள்ளி உரம் கொடுக்குறாரு. மதுவிலக்கு இருந்த காலத்திலேயே கள்ளச்சாராய வழக்கு வந்து 3,72,472 பேர் உள்ளே இருந்துக்கிறான்.
1970 கடைசியிலே. இல்ல இந்த கள்ளச்சாராய கதையை சொல்லியே நம்ம வந்து மதுவிலக்கு இருக்கும்போது இத்தனை கள்ளச்சாராய வழக்கு உள்ள இருந்துக்குது. அதுக்கப்புறம் தான் இவர் 71 இவர் வந்து திறக்கிறாரு. எப்போ மூடினாருன்னு சொன்னால், புத்தர் மாதிரி நானும் வந்து அவர் மூடில்ல. பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாரு 73 அக்டோபர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 5 நாள் போராட்டம் நடத்தி 50,000 காங்கிரஸ்காரங்க ஜெயிலில் இருக்காங்க. திருச்சியில் ராஜாங்கன்றவர் செத்து விட்டார். அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையாக இவர் மூட்டு போனார். வழி இவராக திறக்கல, இவராக மூடில்ல. அதுக்கப்புறம் தான் மூடினார். அது மதுவிலக்கு கொள்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஸ்டெபனாக இருந்தார். ஏறக்குறை 81 வரைக்கும் குடிச்சா 415 3 மாதம் உள்ள தூக்கி போட்டார். 10 லிட்டரு கேன் வச்சு விற்றானாக்கா அவனுக்கு வந்து 3 வருஷம் போட்டார். 35 லிட்டர் கேன் விற்றானாக்கா அவனுக்கு 7 வருஷம். மறுபடியும் வந்தனா நாடு கடத்துற அளவுக்கு சட்டம் கொண்டு இதே கருணாநிதி சட்டசபையில் பேசுகிறார். சர்வாதிகார சட்டம் இதுன்னு பேசியிருக்காரு. இவரே பேசுகிறார். எம்ஜிஆர் ஏற்ற அதே எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சட்டமன்றத்தில் ஆலோசனை சொன்னார். கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கடைகளை அரசே ஏற்று நடத்தலாம். 14/3/83 சட்டமன்ற குறிப்பில் இருக்கு. இப்போ கடையை அரசாங்கம் தான் ஏற்று நடத்துது. இப்போ என்ன குத்துது குடையுது? எம்ஜிஆர் இந்த ஆலோசனை சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த ஆலோசனை சொன்னது யாரு? நீங்க கட்டுப்படுத்த மாட்டீங்க. அவர் பேசும்போது சும்மா இல்ல, நான் நிறைய பேசுறதுலாம் பதில் சொல்ல இல்ல. கலைஞர் சொன்ன எல்லா ஆலோசனையும் சொல்லுங்க. சரி, ஓகே, அவர் முடிக்கிட்டுங்க, நம்ம பேசுவோம். ஓகே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க 7/8 எழுதுறாரு. மதுவிலக்கு கொள்கையில் உலக நாடுகளிலே தள்ளாட்டம் இருக்கு. பின்லாந்தில் 38 கொண்டாந்தான். திருப்பி 1919 கொண்டாந்தும் 38 வந்து ரத்து பண்ணிட்டான். பின்லாந்தில் 1907 கொண்டாந்து 32 ரத்து பண்ணிட்டான். இப்படி பல நாடுகளில் சொல்கிறார். சொல்லிட்டு மதுவிலக்கு கொள்கையில் தள்ளாட்டம் இருக்குத்தானே செய்யும், அது மது தானே. இப்போ வந்தால் அமுல்படுத்துகிறோன்னு சொல்கிறவர் கடைசியாக எப்படி முடிக்கிறாரு? அது மது. அது அந்த கொள்கையில் மதுன்றதால தள்ளாட்டம் இருக்க தான் செய்யும். ராமதாஸ் முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாரும் இழுத்தும் போய் 22/12/2008 இவர் பார்க்குறாரு. இவர் 27/12/2008 பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் கொண்டாடுறாங்க. என்னன்னு பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பொதுக்குழு செயற்குழு அரசை கேட்டுக் கொடுக்குது. அரசு நடத்துறது யார்? முதலமைச்சர் கருணாநிதி. கேட்டுக்கொள்றது யார்? யாருடைய தலைமையில்? திமுகவுடைய தலைவர் கருணாநிதி தலைமையில் உள்ள பொதுக்குழு செயற்குழு கேட்டுது. இது பேர் வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷம் இருந்தார் கடைய மூடல. சார் 1971 இன்னைக்கு 2015 வரைக்கும் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறீங்க. யார் கொண்டு வந்தாங்க, யார் மூடுனாங்க, 83 எம்ஜிஆர் என்ன சொன்னார், வந்து 84 கலைஞர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே போயிட்டு இருக்காம இன்னைக்கு இந்த மதுவிலக்கு வந்து இன்னைக்கு கட்சியில் எல்லா கட்சியில் நிற்கிற கோரிக்கை என்பதை தாண்டி ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயம் இது. அப்படிங்கிற விஷயத்திலே கோரிக்கையாக நீங்க ஏதை பார்க்க கூடாது, மக்களுடைய கோரிக்கையாக நீங்க ஏதை பார்க்க கூடாது. பல கோரிக்கை. இப்ப வந்து 25,000 பேருக்கு மேல ஸ்டாஃப் இருக்கான், வெளியே ஃபேக்டரியில ஒர்க்கர் இருக்கான். இதெல்லாம் பிரீத்திங் டைம் ஆகும். அரசு இதெல்லாம் யோசிக்கணும். நாமெல்லாம் எங்க புட்ட பண்ணணும். வரடி பெரடின்னு நாம வந்து ரெண்டு கேக்குறோம் சார். வரடி பெரடின்னு என்னமோ அன்னாட ஒன்று. சரி, யாராவது டேட்டு இந்த ஆர்ப்பாட்டம். நானும் தொழிற்சங்க தலைவர் சார். எப்படி ஒரு போராட்டம் எனக்கு தெரியும். முதல்ல கேட் கூட்டம் நடத்தி எஜுகேட் பண்ணுவோம் தொழிலாளியை. அதுமாதிரி நீங்கள் மக்களை எஜுகேட் பண்ணணும் கூட்டம் போட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம்னு போவோம், தர்ணான்னு போவோம், உண்ணாவிரதம் போவோம். அப்புறம் நான் வேலை நிறுத்தி எடுத்ததுமே பந்து கடை மூடி வேலை நிறுத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிவர்ஸில் வராங்க ஒன்றா பின்னால் வராங்க தலைவருக்கு. இவர் தான் தள்ளாட்டம் முதல்ல சொல்லிட்டாருல, இவர் தான் மதுவில் தள்ளாட்டம் சொன்னார். அது மாதிரி தலைவர்கள் பின்னால் வராங்க. நாம அரசு கிட்ட என்ன கேட்குறோம், அதாவது வெளியில் இருக்கிறது பிடிக்கல. இந்த ஒரு கடுமையான சட்டத்தை புரட்சி தலைவர் கொண்டாந்த மாதிரி கொண்டாந்து இருக்கிற தொழிலாளியெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருணும் உடனே. இல்ல நாம உடனே கொண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன யோசனை நான் ஒரு யோசனை சொல்றாங்க. ஒரே நிமிஷத்தில் இப்படி பண்ண முடியாது, நாங்கள் படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா இதுக்கு ஆதரவு ஏடிஎம்கேயும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இதுகள் எதை பற்றியுமே மக்கள் இப்போ சிந்திக்கலை, மதுவில் இருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஆக இந்த பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருந்தால் நம்ம செய்யக்கூடிய ஊழல், மணல் விற்கிறதுல அடிக்கிற கொள்ளை, இதை பற்றி ஒன்றுமே இல்லை.
காலையிலே 10 மணிக்கு ஏங்க, உங்க ஆரம்பிச்சு ஆட்சியில் நடந்த ராத்திரி- ஊழல் அதே மாதிரி சட்டமன்ற குறிப்பில் இருக்குது. நாங்க பேசுறது நீங்க மணல்ல கொள்ள நான் பேசுறேன். இதுல உங்களுக்கு நான் பதிலே சொல்ல அதுக்கு ஏன் ஆரம்பிச்சீங்க? உங்க ஆட்சி- நீங்க பேசுறதுக்கு ஒண்ணும் நான் பதிலே அவர் சொல்லல. allow ஏன் சார் பதில் சொல்லணும்? நான் மது மட்டும் இதுல வர்றேன். allow பண்ணிருக்காரு. அவருடைய நிர்வாக இதுக்கு அவர் நான் allow பதில் பண்ணிருக்காரு, நான் சொன்னேன். பேசுறேன். இல்லையா, அடுத்த அவர் time அவர் பேசுங்க. அதை பண்ணல. அடுத்த நீங்க நீங்க time நிர்வாக ரீதியா பண்ணி கவுண்டர் பண்ணதுக்கு நான் நீங்க பதில் time சொல்லல. பண்ண வேண்டிய அவசியம் நீங்க இல்ல. அதுக்குள்ள வரத்தாவல. திரு நல்லசாமி, ஒவ்வொரு மதுவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. பிராண்டி இருக்கு, விஸ்கி இருக்கு, வைன் இருக்கு, ஜின் இருக்கு, ரம் இருக்கு. மூலப்பொருள் வச்சு தான் பேர் மாறுபடுது. இது எல்லாமுக்கும் ரசாயன கழிவு மொலாசஸ் தான். இந்த மொலாசஸ் தயார் பண்ணிட்டு இது பிராண்டி, இது விஸ்கி, இது வைன், இது ஜின்னு, இது ரம், பாட்டிலை மாத்தி, லேபிளை மாத்தி, நிறத்தை மாத்தி, ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் மாத்தி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்த பிராந்தியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல திராட்சை ஒரு கொத்து படம் போட்டிருப்பாங்க. சத்தியமா திராட்சைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. திராட்சையிலே தயாரிக்கிறாங்க. சொல்லுங்க. ஆக இது உயர் ரத மதுக்கள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய விஷம். இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் மது தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே IMFல்னு சொல்கிறாங்க, அங்கே SMFல்னு சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின் லிக்கர்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இளநீர், கல், கருப்பட்டி, தேங்காய் இவைகளை வச்சு தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான தளங்களில் இதை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திர விடுதிகளில் சென்னையில் இருக்கு. அதே வரிசைப்படுத்தப்பட்ட கடைகள் இருக்கு. டாஸ்மாக் மது இருக்குதா? அவர் என்ன உயர் ரத மதுன்னு சொல்றாங்க? உயர் ரத மதுக்களே கிடையாது. 4.5 இருக்குது கல்லுல. டாஸ்மாக் மது 42.5 இருக்குது. சட்டத்துக்கு வரையற என்ன சொல்றார் ஜெர்மி பெந்தாம்? Law is an evil, lesser evil will be enacted as law. அப்படியே ஆல்கஹால் இருக்கிறது ஒதுக்குறதுனால என்ன 42.8 இருக்கிறது ஒதுக்குறதா இல்ல 4.5 இருக்கிறது ஒதுக்குறதா? இது பாருங்க, தாய்ப்பாலுக்கு நிகரானது நிரூபிக்கிற. இதுல சத்து அல்ல இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனை கல்ல இருக்குது. ஆனா டாஸ்மாக் மதுக்குள்ளயோ வெளிநாட்டு இறக்குமதி மதுக்குள்ளயோ சத்து இருக்கு. நிரூபிச்சு சொல்லுங்க, நான் கோடி ரூபாய் தர்றேன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறுநிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா, மக்கள் நலனா என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு வன்னியரசு, அதாவது மதுவிலக்கு போராட்டங்கள் செல்லுகின்ற பாதை சரியா இருக்குதா? இல்லை, முதல்ல வந்து என்னென்னா, போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து அது என்ன இலக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இல்ல, அவர் ஒரு சங்கரதாஸ் ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு படிப்படியாக தான் சில விஷயங்கள் செய்யணும், உடனடியா செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு அதுல பணிபுரிறாங்க. அவங்க எங்க பண்றாங்க, என்ன செய்யறது, மாற்று வழி என்ன அவங்களுக்கு? அதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கும் இல்லையா? எடுத்தேன் கவிழ்த்தேன் எப்படி பண்ண முடியும் ஒரு அரசாங்கம்? அதுதான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங்கொல கிடத்ததில் சொல்றது வள்ளுவர் சொன்னது. என்னன்னா, நல்ல ஒற்றர்களை வைத்து இந்த நாட்டில் என்ன நடக்குது என்பதை ஆய்ந்தறிந்து ஆள்பவன்தான் நல்ல மன்னன். அப்படி இல்லைன்னா அந்த ஆட்சி வந்து மோசமான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அந்த ஒற்றாடல் பகுதியில் வர்றதில்லை. அப்போ நல்ல ஒற்றர்களை வைத்து இந்த அரசு, உளவுத்துறையை வைத்து இந்த நாட்டில் என்ன நடக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உளவுத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், உண்மைக்கு புறம்பான செய்திகளை தமிழக அரசுக்கு அந்த முதல்வருக்கு சொல்கிறார்களோ என்று என்கிற அச்சம் இருக்கிறது. அல்லது அப்படி தெரிந்தே கூட அந்த அரசு வந்து தமிழக முதல்வர் கேட்காமல் இருக்கிறாரோ என்று கவலை இருக்கிறது. இல்ல, அறப்போராட்டமாக இல்லாம ஒரு வன்முறை களமாக இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசுவதோ அல்லது வந்து கிட்டத்தட்ட 2 அதுதாங்க செத்தவனை பத்தி பேசலாம், ஒரு குடும்பத்தை பத்தி இல்ல நான் கேக்குறேன், ஒரு உயிரை பத்தி பேசலாம். அது உயிர் வந்து செத்து போயிருக்கு. அண்ணன் சங்கரதாஸ் அவர்களுக்கு நான் சொல்றது அந்த உயிரை பத்தி இந்த தமிழ்நாட்டுல இந்த போராடுற கட்சி எதுவுமே பேசல. உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் நேராக வாழப்பாடியில அந்த டாஸ்மாக் கடையில உள்ளே இருந்த அந்த தோழருடைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தி விட்டு அவர் நிதி செய்தார். ஏனென்றால் அது பாதிக்கப்பட்டவர் ஒரு நாங்களாம் மனிதநேயத்தோடு செயல்படுகிறவர்கள். இந்த போராட்டத்தில் கூட டாஸ்மாக் தொழிலாளர் சங்க தலைவர் எங்களுடைய தலைவரை சந்திக்கும் பொழுது சொன்னார்கள், டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு முழுமையாக கடை மூடிவிட்டால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு அரசு மாற்று வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, எல்லாருமே போராட்டம் நடத்துகிறாங்க. நான் யாரும் சொல்ல. இப்போ மரியாதைக்குரிய IJK தலைவர் பாரிவேந்தராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், நல்லசாமி அண்ணன் போன்றவர்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் எல்லா கட்சியும் போராடுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளை அடையாளப்படுத்துகிற ஒரு இயக்கங்கள் தான். இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் ஏன் ஒருங்கிணைக்க முடியல? ஏன் தனித்தனி போராட்டமா? அதாவது நீங்க மதிமுக 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திமுக தனியா நிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசன் வந்து இன்னைக்கு வந்து கையெழுத்து இயக்கம் சொல்லி தனியா போயிட்டு இருக்காரு. ஏன் இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு சமூக பிரச்சனை இது வந்து எல்லா கட்சிகளும் நீங்க போராடுறீங்க, இது ஏன் ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு போராட்டமா நீங்க சந்திக்க முடியல? அதாவது உணர்வு வந்து ஒரே உணர்வு தான்.
அது ஒரே இலக்கு ஒண்ணுதான். அந்த இலக்கு வந்து மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கிறது. பல்வேறு தரப்பட்ட சிந்தனை இருக்குது. நான் வந்து ஒரு என்னுடைய சிந்தனை என்னென்னா, நான் ஒரே நிமிஷத்தில் இருக்கிற வந்து 7436 மதுக்கடைகளை நான் ஒரே நேரத்தில் பாம்பு வீசி அடித்து உடைக்கணும்னா நான் விரும்புவேன். ஆனால் ஜனநாயக நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இருக்காது. என்னுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் முடிக்கணும்னு நினைப்பேன் நான். அது முடியாது. அப்போ போராட்டங்கள் காந்தியடிகளுடைய போராட்டம் வேறு, பகத்சிங்குடைய போராட்டம் வேறு. இதே நாட்டில் ஒரே இலக்கு, வெள்ளையர்களை எதிர்த்து போராடினது. நான் ஒரே ஒரு வன்முறையா மாறக்கூடாது நம்முடைய ஆதங்கம். இந்த சமூகத்தில் வந்து நமக்கு வந்து முன்னுதாரணமாக வாழ்ந்து மதுவிலக்கு, மது கூடாது, ஒரு மன்னர் ஒரு நாட்டில் தலைவர் எப்படி வாழணும், எப்படி வந்து இந்த நாட்டில் ஆளணும், மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முன்னுதாரணம் இருந்தது. தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய எல்லையில் ஒரு இடத்துல கூட மது இல்லை. நான் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தவன், எங்கேயுமே மது கடையில் இருங்க கேளுங்க, ஒரு இடத்துல கூட கொக்கோ கோலா இல்லைங்க. கொக்கோ கோலாவில் வந்து மது இது இருக்குது, போதை இருக்குது அப்படிங்கிற கொக்கோ கோலா வந்து அந்த நாட்டில் வந்து தமிழீழத்தில் வந்து கொக்கோ கோலாக்கு அனுமதி இல்லை என்று சொன்னவர் தமிழீழத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஆனால் அந்த நாட்டில், அந்த எல்லைக்கு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாட்டில் வெளியில் யாழ்ப்பாணம், உலகத்திலே வந்து நீ ஜெர்மனியில் இருக்கிறவன் எந்த நாட்டில் இருந்தாலும் அவன் விரும்புகிறது என்னன்னா யாழ்ப்பாணம் கல் குடிக்கிறதுக்கு விரும்புவான். ரொம்ப விரும்புகிறது என்னென்னா யாழ்ப்பாணத்துடைய கருப்பட்டி விரும்புவான். ஆனால் அந்த நாட்டில் கூட வந்து கல் ஒரு இறக்குமதி செஞ்சு ஊருக்கு வெளியில் தான் வச்சுருந்தாங்க, ஊருக்குள்ளே வைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய குடிமக்களை பாதுகாப்பதில் மன்னர்கள், அரசர்கள், தலைவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. கலிங்கப்பட்டியில் என்னங்க நடந்தது? கலிங்கப்பட்டியில் முதல் நாள் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களுடைய தாயார் வந்து மாரியம்மாள் நடத்திய போராட்டம் வந்து சாதாரணமாக முடிந்தது. கடை மூட வேண்டும் என்று மறுநாள் இருங்க. இல்ல ரெண்டாவது எல்லாருமே என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, மறுநாள் போராட்டம் நடந்துச்சு, முன்னத்த நாள் வந்து வைக்கோவுடைய தாயார் கலந்துக்கிறாங்க, அடுத்த நாள் ஏன் அந்த தாயார் வரல, அப்ப வந்து வன்முறையா மாற்றத்துக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அன்னைக்கே சொன்னாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் காலை 11 மணி 1 மணிக்கு முடிச்சிருவாங்க. அவன் குடிக்கிற டைம்ல 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வச்சு 2 கேஸ் வச்சு போட்டு மீதி கேஸ்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு போறான். நான் சொல்லிறேன், உள்ள இருக்கிற காசை எடுத்துட்டு போறான். நான் சொல்றேன் கேளுங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்போ வைப்பீங்க? காலையில 11 1 மணிக்குள்ள. தவறு. காசுக்காக வந்து அந்த வேலை செய்யல. முதல் நாள் போராட்டம் நடத்திய பொழுது மாரியம்மாள் அவருடைய போராட்டம் அகிம்சை வழியில் தான் நடந்தது. எந்தவித வன்முறையும் இல்லை. கடையை மூடினார்கள். ஏன் மறுநாள் கடையை திறக்கணும்? மூடிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. மறுநாள் ஏன் கடையை மூடணும்? கடையை ஏன் திறக்கணும்? வைகோ அவர்கள் வந்த பிறகு கடை அரசாங்கத்தினுடைய அது ஒரு முடிவு. ஒரு நாள் வந்து அடுத்த நாளே வந்து கடை மூடணும்னு சொல்றது எந்த வித நியாயம்? மாவட்ட நிர்வாகம் இருக்காங்க, கேட்கறாங்க. இந்த டாஸ்மாக் மறுபடியும் ரேக்கப் பண்றீங்க. அப்ப இந்த டாஸ்மாகுடைய சட்ட விதிகள் படி அந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஒரு தீர்மானம் போட்டால், எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த நீங்க சொல்ற விஷயம் இன்னைக்கு போட்டாலே மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இதுல வந்து கொடுக்க கூடாது, கடை இருக்க கூடாதுங்கிறது சட்ட விதி. நான் சட்டத்துக்கு புறம்பா பேசல, சட்ட விதி. நிறைவு பதில் இருக்கிறோம் திரு ராஜேந்திரன். அதாவது இந்த பிரச்சனை வரும் சட்டசபை தேர்தலில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா உங்களுடைய பார்வை? கண்டிப்பா ஏற்படுத்தும். என்னன்னா, வங்கிகள் தேசியமயமாக்கினாங்க காங்கிரஸ் பீரியட்ல. இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க, 69ல் வங்கிகள் தேசியமயம்னாங்க. அதுக்கப்புறம் 72 73ல் கலைஞர் வந்து அனைத்து பஸ்ஸுகளையும் தேசியமயமாக்கினார். நெடுஞ்சாலை பஸ்ஸுகள்லாம் தேசியமயமாக்கினாங்க. இது ஒரு அரசாங்கத்தினுடைய நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மதுக்கடைகளை தேசியமயமாக்கி அரசுடைமையாக்குறாங்க. இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, கொள்கை. ஆனால் இந்த போராட்டத்தை இது அரசுக்கு நாம் வந்து புரிய வைக்கணும் பொழுது இந்த போராட்டங்கள் திசை மாறி போகக்கூடாது என்பதை நாங்கள் வந்து கவனமாக இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழக அரசு யார் சொல்லுவதையும் கேட்பதில்லை என்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஒருவேளை 2016 மக்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்களான்னு தெரியல. இந்த மக்களுடைய அதற்காகத்தான் இந்திய ஜனநாயக கட்சியில் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், மக்கள்கிட்ட போய் பரப்புரை பிரச்சாரங்கள் செய்கிறோம். இந்த அரசு நீதிமன்றம் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, எதிர்கட்சி சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, மக்கள் மன்றம் சொல்வதையும் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் எதற்கும் செவி கொடுக்காத இந்த அரசை தூக்கி எறியுங்கள்னு சொல்லி இந்திய ஜனநாயக கட்சி மக்கள்கிட்ட போய் நிற்குது. இந்த மக்கள் சக்தியை திரட்டுவோம். 2016 ஜனநாயகத்தின் உச்சபட்ச சக்தியாக இருக்கிற மக்கள் தீர்ப்பினை மதிக்காத எந்த ஆட்சியும் தூக்கி எறியப்படும் என்கிற வகையில் அதிமுக இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனை குறித்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். திரு நல்லசாமி, வடக்க 4 மாநிலங்களில் வெங்காய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. வரக்கூடிய இந்த தேர்தலில் கள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கட்டாயம். அதாவது சில உண்மைகளை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புரிதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சசி பெருமாளை பற்றியே இவங்க புரிஞ்சுக்கல. அவர் ஒரு கள்ள இயக்க போராளி.
நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துருக்காரு. கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரல வந்த பயணத்தில் அவர் கலந்துருக்கிறாரு. ஆக அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. அவருடைய கனவை நனவாக்கணுங்கிறாங்க. அப்படின்னா கள்ளுக்கு விடுதலை வேணுங்கிறதா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்பாவு ஐயா சொன்னாங்க, இது நாங்கள்லாம் சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம். சசி பெருமாள் கல் ஓணும்னு சொல்றாரு. ஆமாம், ஆமாம், நான் நிரூபிக்கிறேன். சொல்லுங்க. ஐயா சொன்னாங்க, சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம்னாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டம் நடத்தினாங்க கோவையில். அப்போ கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் அந்த வளாகத்துக்குள்ள கள்ள வைக்க முற்பட்டோம். முந்தைய நாள் கலைஞர் அழைச்சார். கள் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. என்ன ஆதரவு தந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். KP சிவசுப்ரமணியன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து அவருடைய ஆட்சி காலத்திலே கொடுத்துட்டாங்க, வெளியிடல. 2011 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னு அது வெளியிடல. ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, கோவை மாவட்ட பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தலின் போது கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம்னாங்க. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியது ஒரு தேர்தல் அறிக்கை தானே. 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்குது. ஆக இதெல்லாம் ஓடுற தண்ணியில் தான் எழுதணும். இந்த போராட்டங்கள் வந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா உங்களுடைய பார்வையில்? சுருக்கமா சொல்லுங்க. தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது. இது வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லாருமே மது விலக்கு வேணும், மது விலக்கு வேணும், மது விலக்கு வேணுங்கிறாங்க. இப்போ அதிமுக நாங்கள் வந்து மதுவுக்கு எதிரானவங்கன்னு தான் சொல்கிறாங்க. யார் மதுவுக்கு ஆதரவானவங்கன்னு சொல்கிறாங்க? அதாவது இவங்க எல்லாம் வந்து மீனுக்கு வாழை காட்டுறாங்க, பாம்புக்கு தலை காட்டுறாங்க. அதாவது நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை காட்டுறாங்க, மறுபக்கத்தை மறைச்சிடுறாங்க. திரு அப்பாவையா, நீங்க சொல்லுங்களேன். ஒரு சட்டமன்ற தேர்தலில் இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? தம்பி, வன்னியரசு சொல்லும்போது ஒரு கடையில் பாட்டில் உடைச்சிட்டா அது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டிய. அது தப்பு தானே? எது தவறுன்றீங்க? பாட்டிலில் கடையை உடைக்கிறது, பாட்டிலில் உடைக்கிறது, கடையில் போய் பாட்டில் உடைக்கிறது, இதெல்லாம் தவறு தானே? தவறு தான். 80 ரூபா சரக்கு 140 ரூபாய்க்கு உள்ளது என்ன நியாயம்? இல்ல, நீங்க போராட்டம் வந்து 80 ரூபாய் சரக்கு 140 ரூபாய்க்கு இல்ல மதுவிலக்கு வேணும்னு போராட்டமா? எந்த வகையான போராட்டங்கிறத நீங்க வந்து பேசும்போது என்னமோ பெரிய குற்றத்தை பண்ண மாதிரி இந்த மதுவுக்கு எதிராட்டு போராட்டம் நடத்தினால யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்ததா ஏங்க, ஒரு உயிர் போயிருக்க. இது ஒரு சாதாரண விஷயம். இது வந்து சாதாரண ஒரு நடந்த நிகழ்வுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பேசலங்க. இல்ல, அது டாஸ்மாக் கடைக்குள்ள தான் நடந்திருக்கு. அதுவும் நான் சொல்றேங்க. அப்போ நீங்க வந்து 80 ரூபா சரக்க 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருப்பீங்க. அதை நாங்க வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் போராட்டமா? அதனாலதான் பிரச்சனையா? இன்னைக்கு உங்க கட்சியில இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்களே, ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்க வேண்டும். நம்ம கட்சி தொண்டர்கள் யாருமே இனிமேல் வந்து நாங்க மது குடிக்க மாட்டோம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எந்த கட்சியுமே இது வரைக்கும் எடுக்கல. அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற இந்த கட்சிகள் எல்லாமே இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க. உங்களுடைய கட்சி, உங்களுடைய தலைவர்கள் சொன்னா இந்த தொண்டர்கள் எல்லாம் கேட்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? உறுதிமொழி இல்ல, எந்த கட்சியும் குடின்னு சொல்லல. நீங்க திசை திருப்பி விவாத தொடர்புல நான் என்ன கேக்குறேன், இல்ல இன்னைக்கு இருக்க சூழல்ல மதுவினால பெரிய பாதிப்பு அதிகம் வந்துட்டு, இலைமறை காயா இருந்தது இன்னைக்கு குடிக்கிறது தான் ஸ்டேட்டஸ் கிராமம் வரைக்கும் வந்துட்டு. அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். நீங்க அண்ணன் சொன்னாங்க படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த அரசு எல்லாத்தையுமே காது கேட்காம இருக்கு. விவசாய பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, அது எந்த பிரச்சனையும் மண்ணுகிட்ட பேசின மாதிரி அரசு காது கொடுத்து கேட்க எதையுமே கேட்காத மாதிரி இதையும் கேட்காமலே இருந்து என்னுடைய தொழில் டாஸ்மார்க் வியாபாரம் பார்க்கறது, மணல் வியாபாரம் பார்க்கறது, இதை தவிர இந்த மக்களை பற்றி சிந்திக்காம எல்லா மாநிலத்திலையும் 326 ரூபா ஒரு முடை சிமெண்ட், எனக்கு ஒரு முடை சிமெண்ட்டுக்கு 50 ரூபா தாரா, நான் 400 ரூபாய்க்கு விற்பேன். அதே போலதான் நீ என்ன சத்தம் போட்டாலும் கூப்பாடு போட்டாலும் இதை பற்றி கவலையே பட மாட்டேன். அரசாங்கமே குறைஞ்ச ஒரு கோடி பேருக்கு சிமெண்ட் கொடுத்துறான். திரு வன்னியரசு, தவறா பதிவு பண்ண கூடாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த போராட்டங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா உங்களுடைய பார்வை? இது மட்டுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படிங்கிறது, இது ஒரு வாக்கு அரசியலுக்கோ இல்லை இது ஓட்டரசியலுக்கோ இது முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு போராட்டம் இல்லை. இது மக்கள் சார்ந்த போராட்டம். மக்களே வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு தனிநபர்களுக்கும் சுய கட்டுப்பாடு அதையும் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இதுவரை வந்து நெல்லையில் இருக்கட்டும், தூத்துக்குடியில் இருக்கட்டும், இதுவரை வந்து
புள்ளிவிவரப்படியே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அறிக்கையின்படியே வந்து தமிழகம் வன்கொடுமையில் கௌரவ படுகொலையில் மிக முக்கியம் 4வது இடத்துல தமிழக அரசு இருக்குது. இந்தியாவில் மிக மோசமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லியிருக்கு. தென் மாவட்டத்தில் மட்டும் 100-150க்கு மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. அதை ஒட்டி வந்து மேற்கு மாவட்டங்கள் நடக்குது. இது எல்லாமே வந்து பல்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி படுகொலைகள் நடப்பதற்கு காரணம் என்பது மது அப்படிங்கிறது ஒரு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அப்போ ஒரு நாட்டில் வந்து நல்ல ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அடிப்படையான விஷயம், அடிப்படையாக வந்து இது மாதிரியான வந்து மது இருப்பதனால் பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்புது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் மதுவை மூட வேண்டும். இன்றைக்கு வந்து இந்த போராட்டங்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக நடக்கிற போராட்டம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இதெல்லாம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உளவுத்துறை இருக்கிறது. உங்களைப் போல ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா ஏடுகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் அதில் இருக்குது. பிரீத்திங் டைம்னு ஒன்று இருக்குது. எந்த நேரத்தில் எதை பண்ணணும்? நீங்கள் போன மாதம் ஆரம்பிச்சிட்டிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் மூடிட்டு வீட்டுக்கு போயிட முடியாது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தெரியும். மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று வாழக்கூடியவர்கள், இவர்களை விட மக்களுக்காக நிறைய செய்யக்கூடியவர்கள் எனக்கு யாரும் இல்லை. சகோதர சகோதரிகள் நீங்கள் தான் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள். நிறைவு பெற இருக்கிறோம். மதுவிலக்கு போராட்டங்கள் அரசியலா மக்கள் நலனா என்பதை பற்றி விரிவாக விவாதித்தோம். மதுவுக்கு எதிராக அதிமுகவை தவிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளுமே போராடியது வரவேற்க தகுந்த விஷயமே. அதேபோல் லஞ்ச ஊழலுக்கு எதிராகவும் அனைத்து கட்சிகளுமே ஒன்று திரண்டு போராட வேண்டும். மேலும் கல்வி, குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த நாடு முன்னேறும், வளம் பெறும். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.